தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்ற பாமகவுக்கு எதிர்பார்த்த எந்த வெற்றியும் கைகூடவில்லை. அதிருப்தி அடைந்த அக்கட்சியின் நிறுவனர் ராமதாசுக்கு பாரதிய ஜனதா உறவை தொடர்வதில் விருப்பமில்லை. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவரது மகனும் பாமக செயல் தலைவருமான அன்புமணிக்கு அதில் ஆர்வமில்லை. தேஜா கூட்டணியில் நீடிப்பதே நல்லது என சொல்லி வருகிறார். அதிலும் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஓரணிக்கு வந்துள்ள நிலையில் அதுவே வலுவானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும் என ராமதாசிடம் கூறி வருவதாக தெரிகிறது. இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் சித்திரை முழுநிலவு மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தி திமுக அதிமுக தலைமைகளின் பார்வையை தங்கள் பக்கம் ஈர்க்கும் முடிவுக்கு இருவரும் வந்துள்ளனர். இதற்கிடையில் திமுக தலைமையிலான வலுவான கூட்டணிக்கு எதிராக பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கைகோர்த்துள்ளதுடன் தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை சேர்த்து பலம் வாய்ந்த அணியை கட்டமைக்கும் முயற்சியிலும் இறங்கியுள்ளன. அப்படியொரு அணி அமையும் பட்சத்தில் அதை எதிர்கொள்ள பாமக ஆதரவு அவசியம் என திமுக தரப்பு திடமாக நம்புகிறது. அதன்படி பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருகிறது. திமுக எண்ணத்தை அறிந்த ராமதாஸ் அதற்கேற்ப தன் காய் நகர்த்தலை துவங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாமக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: சரியான கூட்டணி அமைக்கப்படாததால் கடந்த 2 தேர்தல்களில் பெரும் தோல்வியை சந்தித்ததாக ராமதாஸ் வருத்தத்தில் இருந்தார். திமுக கூட்டணியில் இணைந்து அதை சரி செய்யலாம் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் நெருடலாக இருந்தது. அதனால் எந்த முடிவும் எடுக்காமல் தள்ளி போட்டு வந்தார். இந்த நேரம் பார்த்து திமுக கூட்டணியில் சிறு சலசலப்பு காணப்படுகிறது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் திட்டமும் நோக்கமும் தெரிய வந்ததால் திமுக கொஞ்சம் யோசிக்க துவங்கியிருக்கிறது. தலைமை தேர்தல் கமிஷனால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பின் தமிழகத்தில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து விட்டதாக திருமாவளவனும் அவரது கட்சியினரும் நம்புகின்றனர். சட்டசபை தேர்தலில் 30 முதல் 40 சீட் பெற நினைக்கின்றனர். அதற்கான நெருக்கடியை ஏற்படுத்தும் நோக்கில்தான் விஜய் கட்சியோடு உறவாடினர். திமுக எரிச்சல் அடைந்ததை அறிந்ததும் தற்போது கூட்டணிக்கான கதவை மூடிவிட்டதாக திருமாவளவன் சொல்கிறார். ஆனாலும் புறவாசல் வழியாக பேச்சு நடக்காதா என்ன? இருப்பினும் திருமாவளவனை வெளியே அனுப்பி தேவையில்லாமல் எதிரணியினர் பலம் பெறுவதை திமுக விரும்பவில்லை. இந்நிலையில் விஜய் கட்சியை இழுத்து தங்கள் கூட்டணிக்கு பலம் சேர்க்க அதிமுக பார்க்கிறது. ஏனென்றால் திமுக அணியை வீழ்த்த அக்கட்சிக்கு பாரதிய ஜனதா மட்டும் போதாது. இந்த சூழலில் பாமகவின் பலமும் மதிப்பும் திமுகவுக்கு பெரிதாக தென்படுகிறது. எனவே கூட்டணிக்குள் கொண்டு வர விரும்புகிறது. இரு கட்சிகளையும் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இருவர் சமீபத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது திருமாவளவனையும் வைத்துக்கொண்டே பாமகவையும் சேர்ப்பது பற்றியே பேசியுள்ளனர். அதிமுக பாரதிய ஜனதா தாவேகா அணி சேரும் நிலை வந்தாலும் ராமதாஸ் திருமாவை உள்ளடக்கிய திமுக அணியால் அதை எளிதில் வீழ்த்தி விடலாம் என அந்த சந்திப்பில் திமுக தரப்பில் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த முயற்சிகள் முழு வடிவம் பெறும்போது பாமகவும் திமுக கூட்டணியில் இடம்பெறலாம். வரும் 11 திருவிடந்தையில் நடத்தப்படும் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அதற்கான திருப்பம் வரலாம். விடுதலை சிறுத்தைகளோடு பெரிய முரண் இல்லை என்பதை வெளிப்படுத்தவே சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு வருமாறு திருமாவளவனுக்கு அழைப்பு விடப்பட்டது. அந்த அழைப்பின் பின்னணியில் திமுக இருப்பதையும் திருமாவளவன் அறிவார் என்று அவர் கூறினார்.